வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். ஆரோக்கிய வாழ்வில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. அதனால தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வி ஆர் வாட் வி ஈட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளாக மாறுறோம். இந்த இடத்துல ஒரு படி மேலே போனால் நமக்கு இன்னொரு விஷயம் புரியும். வி ஆர் நாட் வாட் வி ஈட், வி ஆர் வாட் வி அப்சர்வ். என்ன சாப்பிட்றோமோ அது முக்கியம் இல்லை, சாப்பிட்ட சாப்பாடு இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னுடைய பாடியில் அப்சர்வ் ஆச்சா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல தான் நாட் ஜஸ்ட் ஈட்டிங், சாப்பிட்டா மட்டும் பத்தாதுங்க, ஈட்டிங் ரைட், சரியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டாக வருது. இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் எண்டு வரைக்கும் அட்டன் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஈட்டிங் ரைட், சரியான உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்முடைய ஹோலிஸ்டிக் வெல்னஸில், ஒரு ஓவரால் வெல்பீயிங்கில் எப்படி இது சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். 5 அற்புதமான மெத்தட் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பதிவை நிச்சயமாக எண்டு வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் எண்டில் நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் வெல்பீயிங்கான 5 அற்புதமான டிப்ஸும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பதிவுக்குள்ளாடி போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகம் வர்றது நோய் இல்லாமல் இருக்குது. அதில் ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லையா? அது நாங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஈட்டிங் ரைட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் சப்போர்ட் பண்ணுது. ஈட்டிங் ரைட் அப்படிங்கிறது எப்படின்னா நம்முடைய ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு குவாலிட்டியான, ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ஃபியூவலை ஃபில் பண்ணுறது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பைக் ட்ரைவ் பண்ணுறோன்னா பைக்குக்கு நல்ல தரமான பெட்ரோல் போடுறது மாதிரி. ஒரு டீசல் கார்னால் அந்த காருக்கு ஒரு குவாலிட்டியான டீசலை போடுற மாதிரி. டீசல் காருக்கு நம்ம பெட்ரோல் போட மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி ஹியூமன் பாடிக்கு ரைட்டான ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது. இது எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, நம்முடைய பாடி ஆப்டிமலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, உதாரணத்துக்கு நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதனுடைய வேலைகளை ப்ராப்பராக செய்கிறதுக்கு, டைஜஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு, எனர்ஜி அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்குது, எனர்ஜி கிடைக்கிறதுல சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஈட்டிங் ரைட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த், மனம் சார்ந்த ஆரோக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த உணவுகளாக இருக்கட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவாக இருக்கட்டும், முழுமையான தானியங்கள் கிடைக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய பிரெயினுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், நம்முடைய சிந்தனை திறன், நம்முடைய டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. நம்முடைய மூட் ரெகுலேஷன்ஸில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் ஒரு வெல் நரிஷ்டு பிரெயினாக இருக்குது, நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்டு பிரெயினாக இருக்குது, குயிக் டிசிஷன் எடுக்கக்கூடிய பிரெயினாக இருக்கிறதுல நம்முடைய நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. ஹியூமன் பீயிங்ஸ்னாலே எமோஷனல் பீயிங்ஸ் தான் இல்லை, நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல பாசிட்டிவான எமோஷன்ஸ் நமக்கு உற்சாகத்தையும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு எனர்ஜியை தரதும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மளை பின்னுக்கு தள்ளுறதும் செய்கிறது. நல்ல ஒரு உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்முடைய பிளட் சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகும், மூட் ஸ்விங்ஸ் பெட்டர் ஆகும். இதனால் நம்முடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பெட்டர் ஆகிறத பார்க்க முடியும். அடிஷ்னலாக ரொம்ப முக்கியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நம்முடைய கட் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, இது நம்முடைய பாடியினுடைய செகண்ட் பிரெயின். இன்னொரு முக்கியமானது, கட்டுக்கும் நம்முடைய பிரெயினுக்கு இடையில் ஒரு அற்புதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதை கட் பிரெயின் ஆக்சிஸ் கனெக்ஷன்ஸ் சொல்லுவோம். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் படித்தா தெரியும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு இன்டெஸ்டைன் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய பாசிட்டிவான மென்டலி பாசிட்டிவாக இருக்கிறதும், எமோஷனல் ஸ்டேட்ஸில் நம்ம பாசிட்டிவாக இருக்கவும் முடியும். ஸோ இந்த இடத்துல உணவு ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுது. நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனின்னு சொல்லும்போது ஹார்மோனல் ஹார்மோனி, அதாவது நம்முடைய ஹார்மோன்ஸ் இருக்குல்லையா, சுரப்பிகள் இருக்கு இல்லையா, இதனுடைய சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சி. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்கும்போது நம்ம பாடியில் சுரக்கக்கூடிய இன்சுலின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, இன்சுலினுடைய செக்ரீஷன் ப்ராப்பராக இருக்கும். கார்டிசால் நம்முடைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன்ஸை ப்ராப்பராக வச்சுக்க முடியும். நம்முடைய எண்டோர்ஃபின்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிப்பட்ட பாசிட்டிவான ஹார்மோன்ஸை பெட்டராக வச்சுக்க முடியும். செக்ஸ் ஹார்மோன்ஸை ப்ராப்பராக வச்சுக்கிறதுல உணவு ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா, ஒரு ரைட் ஈட்டிங் ஹேபிட் ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்னுடைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும், அண்ட் நம்முடைய ஹார்மோனல் ஹார்மோனியும் சூப்பராக இருக்கும். சரி, 5வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இம்யூன் சிஸ்டத்துக்கான சப்போர்ட்டு. இம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நோயின்றி வாழ்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம நல்ல உணவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நமக்கு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய உணவில் என்ன இருக்கணும்? ப்ராப்பரான பேலன்ஸ் நியூட்ரியன்ஸ். இந்த இடத்துல பேலன்ஸ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் டென்ஸாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, வைட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும், நல்ல குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். ஃபேட்ஸ்னால் அந்த இடத்துல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். இது எல்லாமே நம்முடைய இம்யூனுடைய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு அடிஷ்னல் வால் அல்லது அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனாக நமக்கு செயல்படும். ஸோ அதனால் ஒரு வெல் ரவுண்டட் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட், அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஹேபிட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் இன்னும் ரோபஸ்டாக ஸ்ட்ராங்கராக இருக்கும்.
சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு பல விதத்துலேயும் நமக்கு இந்த நியூட்ரிஷனல் ரைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்க்குறோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்முடைய ஈட்டிங் ரைட்டுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னெல்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது ஹோல் ஃபுட்டை நம்ம சாப்பிடணும் அண்ட் அன்ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்னானது முழுமையான தானியங்களும் தயாரிக்கப்பட்ட விஷயங்கள். ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட் ஜூஸாக சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது, இது ஹோல். ஏன்னா அப்போ தான் அதனுடைய கம்ப்ளீட் நியூட்ரியன்ட், குறிப்பாக அதனுடைய ஃபைபர்லாம் நமக்கு கிடைக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்முடைய உணவில் அது நீங்கள் ஸ்நாக்கிங் டைம் இருந்தாலும் சரி, நம்முடைய சாப்பாட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள் சாலட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம அதிகமாக, அதுவும் ராவாக எடுக்க முடிஞ்ச விஷயத்தை ராவாகவே நம்முடைய மீல்ஸை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மூன்றாவது என்னென்னா ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது மாதிரி நீரின்றி அமையாது உடம்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பாடி வந்து ஹியூமன் பாடி இஸ் மேட் ஆஃப் 70% வாட்டர். அதனால் வந்து ப்ராப்பரான அளவுக்கு தண்ணி வந்து ஹைட்ரேஷன் நமக்கு இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடை மைண்ட்ஃபுல்லாக ரசித்து ருசித்து வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் அந்த சாப்பாட்டில் கவனம் செலுத்தி சாப்பாட்டினுடைய டேஸ்ட், அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ், அதனுடைய மனம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தி இந்த உணவு நம்ம உடம்புல அப்சர்வ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு மைண்ட்ஃபுல்லோட ஈட்டிங் சாப்பிட்றது. இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் இதுதான் நம்ம ரைட் ஈட்டிங் ஹேபிட்டாக இருக்கும். இது உங்களுடைய ஹோலிஸ்டிக் வெல்னஸுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். 100% என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ண தவறாதீங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் ஏ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.